ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு டெய்லி வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்பு அது கண்டிப்பாக தேவைப்படலாம். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்பு அது கண்டிப்பாக தேவைப்படலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து பெருஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ். பெருஞ்சீரகம் வந்து ஒரு பேக் இருந்துச்சு. என்கிட்ட இது வாங்கி ரொம்ப நாளாகிருச்சு. இதுக்கு மேலே வச்சுருந்தா வண்டு வந்துடும். அப்புறம் அஞ்சரை பெட்டிகளை போட்டு வைப்போம். அப்புறம் அஞ்சரை பெட்டியில் எல்லாமே அந்த வண்டு வந்துடும். அதனால் லேசாக வறுத்தோ இல்லை சூடு காட்டியே வச்சுக்கிறேங்க. நான் சூடு பொறுக்கிற அளவுக்கு லேசாக வறுத்து இப்படி அள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடு பொறுக்கணும். உங்கள் கை வந்து சூடு பொறுக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து அஞ்சரை பெட்டி டப்பாக்கில் போட்டு வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமே இது பெருஞ்சீரகத்துலேருந்து உங்களுக்கு வண்டே வராது. மற்ற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஜாமான்னா நம்மளுக்கு வந்து வண்டு வர வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம பெருஞ்சீரகம் கொஞ்சம் குறைச்சி தானே யூஸ் பண்ணுவோம். ஏதாவது குருமா இது இருக்குது நம்ம அரைப்போம். இந்த மாதிரி தூள் வேண்டாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காவது போடுறதுக்கு காய்கள் பரட்டும் போது நீங்கள் மேலே தூவி விடுறது கூட நீங்கள் சுட சுட இருக்கையிலேயே தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நோம்பு கஞ்சிக்காண்டி தூள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம சர்க்கரை வாங்கிட்டு வருவோம். மாத ஜாமான்லாம் எப்படியும் சர்க்கரை இருக்கும். நீங்கள் பாவு வச்சு ஒரு கல் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம்னாலும் 3 மாதம்னாலும் இது கெட்டும் போது நல்லா திக்காக நல்லாவே இருக்கும். எந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ தேவைப்படையில் கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி ஊற்றுறதுக்கு கேஸ் வேஸ்ட்டு, நம்ம வேலையும் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து பாவுலாம் பிசுன்னு வர தொட்டிக்கும் பாவுலாம் காய்ச்ச வேண்டியதில்லை. அந்த நல்லா நம்மளுக்கு அந்த சர்க்கரை ஃபுல்லாலாம் கரைஞ்சதோட தூசி துப்பட்டா எதுவும் இருக்கும். அதனால் தூசி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரை இது வடிகட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு இது வந்து 2 மாதம் வரைக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் கருப்பட்டி வாங்கிட்டு வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஐஸ் பெட்டி உள்ளுக்கு, அதாவது ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து உடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உடைக்கிற வேலையை பார்த்துருங்க. இந்த மாதிரி துணியை மேலே போட்டுக்கிட்டு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிக்காது. அதுக்கு தான் துணியோ பேப்பரோ போட்டுக்கிட்டு இடிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா உடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நையல் நறுங்கலமாக போயிடும். அது போதும் அப்படின்னு அப்படியே எடுத்து வச்சுக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்ட்டா இப்போ நம்மளுக்கு பெருசாக இருந்ததெல்லாம் நல்லா கொஞ்சம் நெருண்டு ஓரளவு வில்லையாக இப்போ நம்மளுக்கு கிடக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி பையை அப்படியே திறந்து இது போதுண்டா அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அதே பையை அப்படியே நல்லா திறந்து வச்சுக்கிட்டு இடிகளை வச்சு அப்படியே இடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா தூளாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிந்தாது செதறாது. இதை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அந்த சூட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி விட்டுரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு தடவை வாங்குகிற பொருளை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா காசு வேஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். கவுனி அரிசி பாயாசத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாக போட்டோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 8 ஹவர் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு இப்போ நம்ம வந்து இப்போ நோன்பு மாதத்தில் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். அதனால் இந்த டிப்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கவுனி அரிசி கஞ்சி ஆச்ச போகிறோம். இதை வந்து கொஞ்சம் நையல் நிறங்கள்மா குருணை அரிசி மாதிரி நீங்கள் வந்து நொரண்டு இப்போ இந்த மாதிரி 2 சுற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு 3 ஹவர் ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஏன் காலைல 10 மணிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து கஞ்சி பாயாசம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு செய்யலாம், பாயசம் செய்யலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒரு 3 ஹவர் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி என்ன செய்யுங்க, நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நம்ம எதை வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஹவரில் இந்த தண்ணி புளிக்காது. அப்புறம் உங்களுக்கு நல்லா ஒரு 2 விசில்லேயே உங்களுக்கு நல்லா நமுந்துடும். நல்லா சாஃப்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் வச்சு நம்ம வந்து குருணை அரிசி ஆக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கும் ஒரு 5-6 விசில் வேணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஊற வைக்கவும் டைம் எடுக்கும். அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சமாக ஒரு புடி, நான் வந்து 1 கப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 100 கிராம் அரிசி தான் நான் போட்டேன். ஒரு புடி சவ்வரிசியை போட்டுக்கிறோங்க. போட்டு இது பண்ணி இதில் நம்மளுக்கு கேஸு மிச்சம். நம்மளுக்கு வேக வச்சா கேஸ் வேஸ்ட்டு தானே. இதில் கேஸு நம்மளுக்கு மிச்சம். அதனால் உங்களுக்கு டைமும் உங்களுக்கு சேவிங், அதே நேரத்தில் உங்கள் மணியும் உங்களுக்கு மிச்சம். அதுக்கப்புறம் பண்டா நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பரவாயில்ல. இது தண்ணி பால் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோகோனட் மில்க்கு. நான் கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தது. இது வீட்டில் என்ன அரைக்கலை. கோகோனட் மில்க்கு இது. நான் நோம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி கோகோனட் மில்க் வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் வந்து இந்த கொத்தால இருக்கிறத கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் எமர்ஜென்சிக்கு. இது இவ்வளோ திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் ஊற்ற போகிறேன். இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுவும் அந்த தண்ணி பாலும் அது டின்னில் இருக்க தண்ணி அது ஊற்றுறண்டா ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா தேவையில்லைண்டா இந்த மாதிரி ஓட்டையை போட்டுக்கிறணும். கத்தி வச்சு பொடிசாக ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்குமே உங்களுக்கு ப்ரிசர்வல், அதாவது ஐஸ் பெட்டி உள்ளுக்கு உங்களுக்கு இருக்கும், ப்ரிசர்வலுக்கு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. சீனியும் போடலாம், நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா பாவு எதுக்கு வச்சு காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா கருப்பட்டி பாவு அதை கூட நீங்கள் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வெறும் சீனி தான் போடுறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க. நம்ம தண்ணி ஊற்றுனது பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க.
ஊற்றிட்டு அந்த சவ்வரிசி வெந்த பிறகு தேங்காய் பாலை போடுங்க. தேங்காய் பாலை போட்டு சீனி போட்டு தண்ணிப்பால் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். அவ்வளோதான். தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கஞ்சி. அப்புறம் அதுக்கு தேவைப்படுற உப்பை போட்டுக்கிறோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இன்னொரு பிஞ்சு போட்டுக்கிறோங்க. அப்புறம் சீனி, நான் வந்து இந்த கஞ்சிக்கு வந்து 5 ஸ்பூன் சீனி எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சீனியை நான் வச்சுக்கிட்டேன். நான் முதல்ல வந்து இதை கிண்டி நான் கலக்கி பார்த்துக்கிறேன். இனிப்பு போதுமாட்டு கரெக்டாக எனக்கு 5 ஸ்பூன் சீனி கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் அரிசி போட்டேன். அதுக்கப்புறம் 1 புடி சவ்வரிசி, 1 குவளை தேங்காய் பால், ஒரு 2 கரண்டி சட்னி கரண்டியில் 2 கரண்டி இந்த தண்ணிப்பால் ஊற்றுறேன். தண்ணிப்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் காய்ச்சி வச்சுருப்பீங்களா, அதிலிருந்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறங்க. ஊற்றி அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது நோம்புக்குள்ளே நாங்கள் அடிக்கடி செய்வோம். இது நோம்புக்குள்ளே தான் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சீனி எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான டிஷ்ஷு. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் சாப்பிட்ட உணவு இது. இப்போ நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. உங்கள் பசங்களுக்கு, குட்டீஸுகளுக்கு இது எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து இந்த பாயாசத்தை குடிக்க வைங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் இந்த பாயாசத்தை குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய லிக்யூட் ஒன்று பார்க்க போகிறோம். டாய்லெட் க்ளீன் பண்ணுற லிக்யூட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 பழத்துடைய தோல், எலுமிச்சந்தோலை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி புழிஞ்சுக்கிறோங்க. அது சாறு மட்டும் நம்மளுக்கு வேணும். இந்த எலுமிச்சந்தோலை வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி அரைங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா தண்ணி தெறிக்குது, அதை பார்த்துக்கிறோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூனு நம்ம துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு, வாஷிங் பவுட்ரு போடுங்க 4 ஸ்பூனு. இல்லை நீங்கள் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மூடி, உங்களுடைய அந்த மூடியில் ஒரு மூடி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா சட்னி கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிக்கிறங்க. அப்புறம் பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு உப்பு, நைஸ் உப்பு 2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரையும். இந்த உப்பை மட்டும் நல்லா கரைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்ப்ரே போத்தலில் ஊற்றணும் அப்படின்னா, பாட்டிலில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து வெளியாகாது தண்ணி, அதை பார்த்துக்கிறணும். இது நம்ம இனிமேல் வந்து ஹார்பிக் வாங்கவே வேண்டியதே இல்லை. நம்ம டாய்லெட் கிளீனர் அருமையாகவே ரெடி பண்ணிடலாம். இது டைல்ஸு, டாய்லெட்டு, சிங் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உப்பு பொறியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா சூப்பராகவே க்ளீன் பண்ணலாம். இன்னொன்று நம்மளுக்கு வந்து இடுப்பு வலிக்காமல், கை வலிக்காமல் நம்ம வந்து எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிற டிப்பும் உங்களுக்கு இருக்குது. வீடியோஸ் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய உப்பு பொறிஞ்ச கல்லை போய் பார்க்கலாம். டைல்ஸை பார்த்தீங்களா எப்படி உப்பு பொறிஞ்சு போய் கிடக்கு, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த டைல்ஸுக்கு மட்டும் எனக்கு இப்போ இந்த மாதிரி உப்பு பொரியும். அது வந்து ஏன்ட்டு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைல்ஸுக்கு மட்டும் எனக்கு இப்படி இருக்கும். அதில் வந்து லேசாக அந்த லிக்யூட், நம்ம செஞ்ச லிக்யூட் நல்லா தொளிச்சு விட்டுக்கிறங்க. வால்லையும் தொளிச்சு விட்டுருக்குறங்க, தரைக்கும் தொளிச்சு விட்டுக்கிட்டு ஒரு ப்ரஷ், நின்றுக்கிட்டு தைக்கிற ப்ரஷ்ஷை வச்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அலுப்பே இருக்காது, இடுப்பே வலிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நட்டம் நின்றுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சிட்டு 1 நிமிஷம் ஊறட்டும், மறுபடியும் இன்னும் 1 நிமிஷம் தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயாக தான் இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு இந்த நின்றுக்கிட்டு தேய்க்கிற இந்த ப்ரஷ், இந்த குட்டு மாதிரி உங்களுக்கு கெட்டும் போகாது, ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி உள்ள அந்த நரம்பு உள்ளதை மட்டும் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோவோடு நான் போட்டிருக்கிறேன். நான் இங்கே வந்து 440 தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்குவேன். எனக்கு இது வாங்கி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. என் ப்ரஷ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அழுத்தம் கொடுத்தாலும் தேய்க்க வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் இன்னொரு தடவை தேய்ச்சி ஊற்றி தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு பாருங்கள் லைவ் ரிசல்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் நம்மளோட டாய்லெட்டு க்ளீன் ஆயிடுச்சு. நம்மளை எப்படி உப்பு பொறிஞ்சு போய் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு பாருங்கள். முதல்ல நம்ம டாய்லெட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறணும். வாரம் டாய்லெட்டை கழுவிட்டிங்கனாலே உங்களுடைய அந்த உப்பு பொரியலேருந்து கொஞ்சம் நீங்கள் தப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இடுப்பு வலிக்காது, உட்காந்து தேய்க்க வேண்டியதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.